ஒருவருடைய முயலாமையை பொறாமையாக உருப்பெறுகிறது. காலப்போக்கில் அந்த பொறாமை இயலாமையாக மாறி தன்னை சுற்றி உள்ள நபர்களை அனைவரையும் வசைப்பாடும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். பிகாஸ் ஒரு வீடு இருக்கு, பக்கத்தில் நம்ம பல வருஷமா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு பில்டிங் வருது அப்படின்னா அந்த பில்டிங் ஹைட் ஆயிடுச்சு, எனக்கு காத்து வரல, எனக்கு சன்லைட் வரல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க மேல நம்ம சண்டை போட முடியாது. ஸோ நம்ம ஏன் வளரல அப்படிங்கிறத யோசிக்கணும். அக்கம் பக்கத்தில் வீடை கட்டியிருக்கீங்களே, உங்க வீட்டில் என்ன டைல்ஸ் இருக்குதா, இல்லை உங்க வீட்டில் எத்தனை பெட் இருக்குதா, இத்தனை பெட்ரூம் இருக்கா அப்படின்னு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுகளை விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை நம்ம கவனிக்க முடியாது. ஸோ வளர்ந்தது அவங்க தப்பு இல்லை, நம்ம வளராமே இருக்கிறதுனால தான். ஸோ ஜீரோலேருந்து ஆரம்பிச்சவங்களாம் நம்மளை பீட் பண்ணி போகும்போது அந்த இயலாமையினால அந்த பொறாமைங்கிற ஒரு குணம் மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். ஸோ இவங்களை பார்த்தா கண்டிப்பா இந்த இயலாமை தான் காரணம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கஸ்டா சொல்ல முடியும். ஸோ எப்பவுமே தன்னை ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்ணி போறாங்க அப்படின்னா நம்ம அவங்களே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஒரு லெவல் ஒரு ஒரு 100% அந்த பெர்சன்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா 101, 102 அப்படின்னு மேல போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்க அந்த 100லயே உங்களை தன்னை வளர்த்துக்காம அதே இடத்துல நீங்க இருந்து என்னை விட யாரும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்க 101, 102, 103 போயிடணும். ஸோ இல்லை அப்படின்னா பின்னாடி வர சங்கதிகள் எல்லாம் உங்களை பீட் பண்ணி மேலே போக தான் செய்வாங்க. இதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா பல வியாதிகள் நம்ம உடம்புல வந்து நம்ம வாழ்க்கை மேலே ஏற்றுக்கொள்ளப்படும். திங்க் அபவுட்